லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா. உயிர்த்த ஆண்டவரின் நீட்சிகள் நாம். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில், நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழலாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். அன்பர்களே, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார் என்பதற்காக பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டோ குலெக்சப் என்ற மறைப்பணியாளர் 1985 ஜனவரி மாதம் 9 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் மிக கடுமையாக துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அவர் 8 மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளியில் வந்தவர், கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தேன் என்பதற்காக நான் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமையாக வதைக்கப்பட்டேன். நான் சிறை கம்பிகளுக்குள் அடைக்கப்பட்டிருந்த போதும் நற்செய்தியை அறிவிக்க தவறியதில்லை. சிறைக்குள் இருந்த அனைத்து கைதிகளுக்கும் நான் நற்செய்தியை அறிவித்து வந்தேன். சிறைக்கு வெளியே நான் நற்செய்தி அறிவித்திருந்தால் எத்தனை பேர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்திருப்பார்களோ, அதைவிட அதிகமாகவே சிறைக்குள் பலரை அவர் மீது நம்பிக்கை கொள்ள செய்திருக்கிறேன் என்றார். பல்வேறு துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் அவமானங்களுக்கும் மத்தியிலும் கிறிஸ்துவை இன்முகத்தோடு அறிவித்த நற்செய்தி பணியாளர் கிறிஸ்டோ குலெக்சப் அவர்கள் உயிர்த்த ஆண்டவரின் நீட்சியாக வாழ்ந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் நீட்சிகளாய் அவரது நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகமும் இதனையே மைய கருத்தாக தாங்கி வருகின்றது. உயிர்த்தெழுந்த இயேசு வெளிப்படையாக சீடர்கள் காண விண்ணேற்றமடைந்த செய்தியை நற்செய்தியாளர் லூக்கா தனது நற்செய்தியிலும் திருத்தூது பணிகள் நூலிலும் பதிவு செய்திருக்கின்றார். தனது விண்ணேற்றத்திற்கு பின்பு சீடர்கள் அவரது நீட்சிகளாகவும் சாட்சிகளாகவும் வாழ்ந்திட என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபட கூறுகின்றார் இயேசு. முதலாவதாக, மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று கூறுகின்றார். உயிர் பெற்று எழுந்த இயேசு எம்மாவு வழியில் சீடர் இருவரை சந்திக்கும் போது அவரது உயிர்த்தெழுதலின் உண்மை அர்த்தத்தை புரிந்து கொள்ள இயலாத அவர்களின் மனநிலையை கண்டதும் அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்கின்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் என்றும் பார்க்கின்றோம். அப்படியென்றால் இவ்வார்த்தைகள் உணர்த்தும் அர்த்தங்கள் எவை என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். வலிகளையும் துன்பங்களையும் ஏற்காத வாழ்க்கை உண்மையான வெற்றியின் அடையாளமாயிருக்க முடியாது. லட்சியத்தை வென்று காட்ட வேண்டுமென்றால் கூடவே வலிகளையும் சுமந்தே ஆக வேண்டும். வலிகளை சுமந்தால்தான் வழிகள் பிறக்கும். நாம் தொடக்கத்தில் பார்த்த நிகழ்வில் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதில் அவரின் நீட்சியாக விளங்கிய கிறிஸ்டோ குலெக்சப் எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டார். இதனைத்தான் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்கின்றார்.
பழைய ஏற்பாட்டு நூல்களில் வரும் பெரிய மற்றும் சிறிய இறைவாக்கினர்கள் அனைவரும் யாவே இறைவனின் நீட்சிகளாக இறைவார்த்தை அறிவிப்பு பணியில் சந்தித்த எதிர்ப்புகளையும் சவால்களையும் துயரங்களையும் மரணங்களையும் நாம் அறிவோம். அதிலும் குறிப்பாக இறைவாக்கினர் எரேமியா இயேசுவின் வழியில் துன்புறும் ஊழியனாகவே மாறுகின்றார். அவ்வாறே இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு அவரின் நீட்சிகளாக அனைத்து சீடர்களும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் சொல்லன்னா துயரங்களை அனுபவித்தனர். ஆனால் அதே வேளையில் இந்த துயரங்கள்தாம் உயிர்த்த ஆண்டவர் குறித்த அவர்தம் நற்செய்தி பணிக்கு உரமாகவும் ஊக்கமாகவும் அமைந்தன. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது என்று புனித பவுலடியார் நற்செய்தி பணியில் ஏற்பட்ட துயரங்களை பற்றி பட்டியலிடும் அதே வேளையில் அப்படிப்பட்ட துயர நிலைகளிலும் கூட தங்களின் நம்பிக்கை இழக்காத சூழல் பற்றியும் எடுத்துரைக்கின்றார். உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். இரண்டாவதாக, இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்கின்றார். இங்கே விண்ணகத்திற்கு பின்பு தனது நீட்சிகளாக பணியை தொடரும் சீடர்களுக்கு தூய ஆவியாரின் துணை மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்தவராக இவ்வாறு உரைக்கின்றார். மேலும் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு புதுப்பொலிவுடனும் உத்வேகத்துடனும் உலகின் 8 திக்கும் நற்செய்தி பணியை தொடரலாம் என்பதன் அடையாளமாகத்தான் அவர்களை எருசலேம் திருநகரிலேயே தங்கியிருக்கும்படி அறிவுறுத்துகின்றார். மூன்றாவதாக, இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் என்று வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் பெத்தானியா என்ற பெயர் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. மேலும் இயேசுவின் வாழ்க்கையில் பல நிகழ்வுகளுக்கு இது ஒரு பின்னணியாகவும் அமைந்திருக்கின்றது. இயேசுவின் நண்பர்களான லாசர் மற்றும் அவரது சகோதரிகள் மரியாள் மற்றும் மார்த்தா ஆகியோரின் சொந்த ஊராக இந்த நகரம் சிறப்பாக அறியப்படுகிறது. அது மட்டுமன்றி பெத்தானியா இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான தங்கி ஓய்வெடுக்கும் ஒரு இடமாகவும் அமைந்திருந்தது. மிகவும் குறிப்பாக இறந்த லாசரை உயிர் பற்றி எழச் செய்ததும் இங்குதான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பெத்தானியாவுக்கு அருகில் இருந்த ஒலிவ மலையில்தான் இயேசுவின் விண்ணேற்றம் இடம்பெற்றதாகவும் அன்னையாம் திரு அவை காலம் காலமாக நம்பி வருகிறது. இப்பகுதியில்தான் அவரது தூய்மைமிகு பாடுகளும் மரணமும் நிகழ்ந்தன. ஆக தான் கடந்து சென்ற பாதையின் வழியாக மீண்டும் தனது சீடர்களுடன் பயணித்து விண்ணேற்றமடைகின்றார் இயேசு. மேலும் பாடுகளின் பாதைதான் விண்ணகமாட்சிக்குரிய பாதை என்பதை தனது சீடர்களுக்கும் நமக்கும் என்பிக்கும் விதமாகவே இயேசுவின் இந்த விண்ணகப் பிறப்பு விழா பெத்தானியாவில் இடம்பெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்பர்களே, கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த பெரிய கப்பல் ஒன்று திடீரென்று வீசிய பெரும்புயலில் சிக்கி சின்னாபின்னமானது. இதனால் கப்பலில் பயணம் செய்த பலர் கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்தார்கள். அந்த கப்பலில் பயணம் செய்த ஒருவர் மட்டும் எப்படியோ தப்பி பிழைத்து அருகில் இருந்த தீவில் ஒதுங்கினார். தீவில் இருந்தவர்களோ பூர்வக்குடி மக்கள். ஆனாலும் அவர்கள் அவரை நல்ல முறையில் வரவேற்று உபசரித்தனர். பின்னர் அவர் அவர்களோடு பேசும்பொழுதுதான் அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார். இது தெரிந்ததும் அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினீர்கள்? மதம் என்பது போதை என்பதும் மூட நம்பிக்கைகளின் மொத்த வடிவம் என்பதும் அது உங்களை சோம்பேறிகளாக்கிவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சீறினார். அதற்கு அந்த பூர்வக்குடி மக்களின் தலைவர் அவரிடம், ஐயா,
நீங்கள் சொல்வது எதுவும் எங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒரு காலத்தில் மனிதர்களை பிடித்து சாப்பிடுபவர்களாக இருந்த எங்களுக்கு இங்கு வந்த அருள்பணியாளர் ஒருவர் தம் உயிரை பணயம் வைத்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து எங்களை நல்லவராக்கினார். ஒருவேளை அவர் மட்டும் இங்கு வராமலும் நற்செய்தி அறிவிக்காமலும் இருந்திருந்தால் நாங்கள் இந்நாள் வரை மனிதர்களை பிடித்து சாப்பிடுபவர்களாகவே இருந்திருப்போம். நீங்களும் இந்நேரம் வரைக்கும் இங்கு உயிரோடு இருந்திருக்க முடியாது என்றார். இறுதியாக, நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒரு தொடர் ஓட்டம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் பள்ளிகளில் படித்த காலங்களில் தொடர் ஓட்டம் என்ற ஒரு விளையாட்டை பார்த்திருப்போம். இது மிகவும் விறுவிறுப்பான ஒரு விளையாட்டு. இவ்விளையாட்டில் ஒரு அணிக்கு 4 பேர் வீதம் 3 அணியிலிருந்தும் 12 பேர் பங்கு பெறுவர். முதலில் 4 பேர் கையில் கோலுடன் வரிசையாக நிற்பர். அதிலிருந்து சற்று தூரத்தில் அடுத்த 4 பேர் நிற்பர். இறுதியாக அதிலிருந்து சற்று தொலைவில் இன்னும் 4 பேர் வரிசையாக நிற்பர். விசில் சத்தம் கேட்டதும் தொடக்க வரிசையில் இருப்பவர் ஒவ்வொருவரும் ஓடிப்போய் 2வது வரிசையில் நிற்கும் அவர் அணியைச் சேர்ந்தவரிடம் அந்த கோலை கொடுக்க வேண்டும். கோலை பெற்றுக்கொண்ட அவர்கள் ஓடிப்போய் கடைசி வரிசையில் நிற்கும் அவரவர் அணியினரிடம் அதனை கொடுக்க வேண்டும். அவர்களில் யார் முதலாவதாக ஓடி வந்து எல்லைக்கோட்டில் உள்ளவர்களிடம் அந்த கோலை சேர்ப்பிக்கின்றாரோ அந்த அணியைச் சேர்ந்தவர்களே போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவர். இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், அந்த கோலை கையில் எடுத்துக்கொண்டு ஓடும்போது அதனை கீழே போட்டுவிடவும் கூடாது, இடையில் நின்றுவிடவும் கூடாது. அத்துடன் அதனை சரியான நேரத்தில் சரியான நபரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே வேளையில் எதிர்திசையில் இருக்கும் அந்தந்த அணியைச் சேர்ந்தவர்கள் மிக கவனமாக அந்த கோலை பெற்றுக்கொண்டு இலக்கு நோக்கி ஓடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்பர்களே, இந்த விளையாட்டில் கொடுக்கப்படும் கோலை போன்றதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணியும். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு அவர் கொடுத்த நற்செய்தி என்ற கோல் அவருடைய சீடர்கள் தொடங்கி பல தலைமுறையினரை கடந்து இன்று நமது ஒவ்வொருவரின் கரங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் நமது பிள்ளைகளிடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டு அவர்களது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என பல்வேறு சந்ததிகள் தாண்டியும் அது தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நமது கரங்களில் இருக்கும் நற்செய்தி என்னும் இந்த கோலை விழிப்புடனும் பொறுப்புடனும் நம்பிக்கையுடனும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நாம் கொண்டு செல்வோம். நற்செய்தி அறிவிப்பு என்னும் இந்த தொடர் ஓட்டத்தில் துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள், துன்புறுத்தல்கள், உயிர் தியாகங்கள் என அடுக்கடுக்காய் தொடர்ந்தாலும் அத்தனை சவால்களையும் இறை நம்பிக்கையுடனும் துணிவுடனும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம். இறைத்தந்தையின் நீட்சியாக இயேசு விளங்கினார். இயேசுவின் நீட்சியாக தூய ஆவியார் செயல்பட்டார். தூய ஆவியாரின் நீட்சிகளாக இயேசுவின் சீடர்கள் செயல்பட்டனர். சீடர்களின் நீட்சிகளாக நம் முன்னவர்கள் செயல்பட்டனர். அப்படியென்றால் நம் முன்னவரின் நீட்சிகளாக நாம் செயலாற்ற அழைக்கப்படுகின்றோம். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். போரின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன், மாறாவும் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பேன். உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. இறைவா, இறைவா, வாழ்வு மண்ணில் நிறைவாகுமே. நீங்காத உயிர்த்த ஆண்டவரின் நீட்சிகள் நாம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நாம் தலைவர்கள் அல்ல, மாறாக கண்காணிப்பாளர்கள் என்பதை நினைவில் கொண்டு வாழ வேண்டும் என்றும், கடவுளுக்கு உரியவர்களாக, கடவுளின் ஊழியர்களாக, அவரின் மக்களாக, கருத்தியல் உலகில் அல்ல, மாறாக யதார்த்தமான உலகுடன் உங்களை இணையுங்கள் என்றும், இயேசுவின் வழியில் சிந்திப்பவர்களாக இருங்கள் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 31 சனிக்கிழமை அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த திருவிழா நாளன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் 11 இளம் குருக்களுக்கான குருத்துவ அருள்பொழிவு திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
இயேசுவைப் போலவே இவ்வுலகில் இருக்கும் அனைவரும் இறை தந்தையின் பாதையில் எலும்பும் சதையும் கொண்ட மக்கள் என்பதை உணருங்கள் என்றும், அவர்களிடமிருந்து நம்மை பிரித்து கொள்ளாமல், தனிமைப்படுத்தாமல், பெற்ற கொடையை சிறப்புமிக்க ஒன்றாக கருதி அர்ப்பண மனநிலையுடன் வாழுங்கள் என்றும் எடுத்துரைத்தார். புனிதர்கள் ஜான் யூதஸ், ஜான் மரிய வியானி, குழந்தை இயேசுவின் தெரசா ஆகியோர் புனிதர்களாக உயர்த்தப்பட்ட நூற்றாண்டை கொண்டாடும் இவ்வேளையில் அகில உலக திரு அவைக்கு புனிதர்களாக அவர்களை கொடுத்த பிரான்ஸ் தள திரு அவைக்கு நன்றி தெரிவித்து செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புனிதர்கள் மூவரும் இயேசுவை எளிமையான, வலுவான மற்றும் உண்மையான வழியில் நிபந்தனையின்றி அன்பு செய்தார்கள். அன்றாட வாழ்வில் குறிப்பிட்ட வகையில் கடவுளது நன்மையையும் மென்மையையும் அனுபவித்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் தங்களது மறைப்பணி பேரார்வத்தால் போற்றத்தக்க வகையில் சான்று பகர்ந்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒருபோதும் வறண்டு போகாத, மறைந்து போகாத, அன்பு செய்ய விரும்புவோருக்கு எப்போதும் புதிதாக தன்னை வழங்கும் ஒரு நதி இயேசுவின் அன்பு. கிறிஸ்துவின் காயங்களிலிருந்து அது தொடர்ந்து பாய்கிறது. அவரது அன்பு மட்டுமே புதிய மனிதகுலத்தை சாத்தியமாக்கும் என்ற இயேசுவின் திரு இருதயத்தை பற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களையும் நினைவு கூர்ந்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புனிதர்கள் தாமாக தோன்றுவதில்லை, மாறாக கடவுளின் அருளால் வாழும் கிறிஸ்தவ சமூகங்களுக்குள் எழுகிறார்கள் என்றும், தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தி இயேசுவின் அன்பையும் அவரை பின்பற்றும் விருப்பத்தையும் கொண்ட அவர்கள் அதனை பிறரது இதயங்களிலும் வாழ தூண்டுகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள சீரோ மலங்கரா தளத்திரு அவையின் புதிய ஆயராக மேத்யூஸ் போலிகிராப்ஸ் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 30 வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி சீரோ மலங்கரா தளத்திரு அவையின் முன்னாள் ஆயராக இருந்த ஜோஸ்வா இக்னாதியோஸ் அவர்களின் பணி ஓய்வை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருவனந்தபுரம் துணை ஆயர் மேத்யூஸ் போலிகிராப்ஸ் அவர்களை சீரோ மலங்கரா தளத்திரு அவையின் ஆயராக நியமித்துள்ளார். ஆயர் மேத்யூஸ் போலிகிராப்ஸ் அவர்கள் 1955ஆம் ஆண்டு நவம்பர் 10 அன்று பிறந்தவர். திருவனந்தபுரத்தில் உள்ள கனாட்டா மறைமாவட்ட பட்டம்சார் ஆயராக 2022ஆம் ஆண்டு மே 7 அன்று நியமிக்கப்பட்ட ஆயர் அவர்கள் மே 15 அன்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். போலந்து மீதான ரஷ்ய படையெடுப்பின் போது மறைசாட்சிகளாக தங்கள் உயிரை இழந்த கன்னியும் மறைசாட்சியுமான தூய கேத்தரின் சபையைச் சார்ந்த 15 அருள் சகோதரிகள் மே 31 சனிக்கிழமை அருளாளர்களாக உயர்த்தப்பட்டனர். 1945ஆம் ஆண்டு ஜனவரி 22 முதல் நவம்பர் 25 வரை தூய கேத்தரின் சபையைச் சார்ந்த 15 அருள் சகோதரிகள் வன்முறையாளர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டும், வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டும், வதை முகாம்களில் துன்புறுத்தப்பட்டும் இறந்தனர். இவர்களுக்கு புனிதர்பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ அவர்களால் அருளாளர் பட்டமானது இன்று வழங்கப்பட்டது. அருளாளர்களாக உயர்த்தப்பட்ட அருள் சகோதரிகள் 15 பேரும் வன்முறையாளர்களால் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாலும் தங்களது சான்று வாழ்வால் கடவுள் மற்றும் நன்மையின் வற்றாத மதிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார்கள் என்று எடுத்துரைத்தார் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. மே 31 சனிக்கிழமை அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த சந்திப்பு திருவிழாவன்று போலந்தின் பிரனியேவோ திருத்தலத்தில் தூய கேத்தரின் சபை அருள் சகோதரிகள் 15 பேர் அருளாளர்களாக உயர்த்தப்பட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் புனிதர் பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த திருவிழாவன்று அருளாளர்களாக உயர்த்தப்பட்ட 15 அருள் சகோதரிகளும் அன்னை மரியின் பாடலுக்கு ஏற்றவாறு தாழ்நிலையில் இருந்து உயர்த்தப்படுகின்றார்கள் என்றும், அவருடைய அன்பில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றார்கள் என்றும் கூறினார் கர்தினால் செமராரோ. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.